கத்துக்குவோம், உலகத்துக்கு போவோம், தேடுவோம், யூனிவர்சிட்டிக்கு போவோம், உட்காருவோம், கத்துக்குவோம், படிப்போம், அடுத்து வர்ற பொறுப்புக்கு நம்மை தயார்படுத்துவோம். இது என்னுடைய மைண்ட் செட். ஏன்னா இத்தனை நாளா முடியல சார், ஒரு புக்கை கூட படிக்க முடியல. ஒரு புக் எடுத்தீங்கன்னா அத்தனை புத்தகம் படிக்கக்கூடிய நான் என்னால முழுமையா ஒரு புத்தகத்தை கூட படிக்க முடியல. டிஸ்ட்ராக்ஷன். ஃபிளைட்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா பக்கத்துல கேட்பாங்க, அண்ணே இந்த பிஜேபி வளர்றதுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டுமாங்கண்ணே அப்படின்னு. ஐயா சொல்லுங்க ஐயா அப்படி. புக்கை மூடி வச்சுட்டு ஐயா சொல்லுங்க ஐயா அப்படி. அண்ணே நீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்ண்ணே. சரிங்க ஐயா பண்ணிடலாங்க ஐயா. அத மோடி ஐயா இப்படி சொல்லியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஐயா நான் மோடி ஐயாவை பார்க்கும்போது கண்டிப்பா நான் சொல்றேங்க ஐயா, அவங்க யாரு மேலே தப்பு இல்லை. ஒரு கட்சி வளரணும்னு நினைக்கிறாங்க, அவங்க நேரத்தை கொடுத்து நம்ம கிட்ட பேசுறாங்க, நாம பாராட்டணும். அப்ப நான் முகத்தை மூடிட்டு ஐயா இல்லைங்க ஐயா நான் ஃபிளைட்ல மட்டும்தான் புக்கு படிக்கிற ஆளு, சாரிங்க ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அப்படியே திரும்பி உட்காந்து புக்கை படிக்கிறேன் சொல்ல முடியாது. ஃபிளைட்ல இறங்கின உடனே வெளியே வந்தோடனே அண்ணன் வாழ்க அம்மா வாழ்க மாலை போட்டு அண்ணனை வண்டியில் ஏத்து, அங்கேயும் நேரம் இல்லை. ஆபீஸ்க்குள்ள போறீங்க, அங்கேயும் நேரம் இல்லை. காலையில 6 மணிலிருந்து மக்களை பார்க்கணும், அங்கேயும் நேரம் இல்லை. நைட்டு 12 மணி வரைக்கும் மக்களை பார்க்கணும், அங்கேயும் நேரம் இல்லை. அப்ப 4 வருஷமா தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன், எப்பயா நம்ம திரும்ப இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறது, ஒரு மாணவனாக திரும்ப நாம எப்ப இருக்கிறது. இன்னைக்கு எனக்கு அந்த வரப்பிரசாதம் கிடைத்திருக்கிறது, மாணவனாக வாழ்க்கையை பார்ப்பதற்கு. இன்னைக்கு நான் அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். ஜேசிஐ வரணும் ஓடி வந்தேன் சார், சென்னையிலிருந்து ஓடி வந்தேன், அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தேன். ஏன்? ஏன்னா இளைஞர்கள்ட்ட பேசுறது ஒரு அரிய வாய்ப்பு. நேற்று கன்னியாகுமரியில சார், நேற்று கன்னியாகுமரியில கடைக்கோடு NH44 எண்ட் ஆகிற முக்குல முனையில கேப் இன்ஜினியரிங் காலேஜில் மாணவர்கள்ட்ட பேசினேன். நேற்று நைட்டு தந்தி டிவியில நைட்டு 11 மணி வரைக்கும்